யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பற்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றும் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்றைய தினம் நட்சத்திர கோவில்கள் பகுதியிலே ஆயில்ய நட்சத்திர கோவில்கள் தொடர்கின்றன. நேற்றைய நிகழ்ச்சியிலே நாம் திருச்சுழி பற்றி பார்த்தோம். பாண்டி நாட்டு தலம் திருச்சுழி. இன்று திருப்புகலூர் என்னும் சோழ நாட்டு தலத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். திருப்புகலூர் ஏன் இந்த பெயர் வந்தது அந்த ஊருக்கு அப்படின்னா, ஆன்மாக்கள் எல்லாம் அந்த இறைவனின் பாதங்களிலே போய் புகலிடமாக சேர்கின்றனவாம். அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆன்மா உண்டு. அந்த ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறக்கும். அவ்வாறு
பிறவா நிலை எய்தும் பொழுது அவையெல்லாம் சென்று இறைவனுடைய திருவடியிலே இணைகின்றன. அவ்வாறு இணைகின்ற இடம்தான் இந்த திருப்புகலூர். ஆன்மாக்கள் லயமாகும் இடம்தான் ஆலயம். ஆகவே இந்த ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அக்னீஸ்வரர் என்னும் திருநாமமும் சரண்யபுரீஸ்வரர் என்னும் திருநாமமும் கொண்ட கோணநாதர் என்னும் இந்த இறைவன் சிவலிங்க திருமேனியாக சுயம்புவாக எழுந்தருளிய தலம். இத்தலத்திலே அம்பிகைக்கு சரண்யா என்று ஒரு திருநாமம் உண்டு. இப்போ நிறைய பேர் அந்த பேர் வைக்கிறாங்க, சரண்யா சரண்யான்னு. சரண்யாங்கிறது திருப்புகலூர் அம்பாளுடைய திருநாமம். அங்கே சிவனுக்கு அக்னீஸ்வரர் சரண்யபுரீஸ்வரர் அப்படின்னு எல்லாம் பேர். இத்தலத்திற்கு சென்று இந்த இறைவனிடம் நாம் சரணாகதி செய்து அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமா தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரா என்று சொல்லி சரண்யபுரீஸ்வரின் திருவடிகளிலே நாம் சரணாகதி அடைந்தால் நமக்கு புகலிடமாக அவருடைய பாதங்கள் விளங்குகின்றன. அதனால்தான் புகலூர், திருப்புகலூர் என்று பெயர். அனைத்து ஆன்மாக்களுக்கும் புகலிடம் அளிக்கின்ற இறைவன் அந்த சிவபெருமான். ஆகவேதான் அவருக்கு திருப்புகலூர் நாதன், சரண்யபுரம், புன்னாகவனம், ரக்தாரண்யம் என்றெல்லாம் பல பெயர்கள் உண்டு. இங்கே கோணபிரான், அக்னீஸ்வரர், சரண்யபுரீஸ்வரர் என்னும் திருநாமங்களோடு சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிறார். அம்பாளுக்கு சூலிகாம்பாள், கருந்தார் குழலி, மனோன்மணி, சரண்ய நாயகி என்றெல்லாம் பெயர் திருநாமம் விளங்குகின்றது. இந்த கோவிலுக்கு உள்ளேயே ஒட்டினா போல இன்னொரு கோவில் இருக்கு. இது தனியாக பாடல் பெற்ற தலம், அது தனியாக பாடல் பெற்ற தலம். ஒரு பாடல் பெற்ற தேவார தலத்திற்கு உள்ளேயே மற்றொரு கோவில் இருப்பது 3 இடங்களிலே, அதிலே இதுவும் ஒன்று. அந்த கோவிலுக்கு பெயர் வர்த்தமானீஸ்வரம்னு பேர். வர்த்தமானன் அப்படிங்கிறது அங்கே ஈஸ்வரனுடைய திருநாமம். அந்த கோவிலும் தனியாக இருக்கிறது. இது புன்னை மரத்தை தலவிருட்சமாக கொண்ட ஒரு அற்புதமான ஒரு தலம். அக்னி தேவன் வந்து வழிபட்ட தலம். நளனுக்கு சனி பிடித்து சனி தோஷம் அவருக்கு லேசில் விடவில்லை. இந்த திருப்புகலூர் வந்து இந்த இறைவனுடைய திருவடியிலே சரணாகதி அடைந்த உடனே சனி தோஷம் நீங்கி விடுகிறது. அதன் பிறகு திருநள்ளாருக்கு செல்கிறார். திருநள்ளாருக்கு போ என்று இங்கிருந்து அவருக்கு உத்தரவு கிடைக்கிறது. திருநள்ளாறு சென்ற பிறகு அங்கே பல வரங்களை எல்லாம் தர்பாரண்யேஸ்வரர் அளிக்கிறார். ஆக திருநள்ளாறு செல்வதற்கு முன்பாக திருப்புகலூர் சென்றுவிட்டு பிறகு திருநள்ளாறு போக வேண்டும். சனி தோஷ நிவர்த்தி நள சக்கரவர்த்திக்கு கிடைத்த இடம் இந்த திருப்புகலூர். மூவர் தேவாரம் பாடிய தலங்கள் மொத்தம் 44. அதிலே இதுவும் ஒன்று. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய மூவரும் தேவாரம் பாடிய தலங்கள் என்று பார்த்தால் 44 தலங்கள் வரும். அதிலே இந்த திருப்புகலூரும் ஒன்று. திருநாவுக்கரசர் தனது வாழ்க்கையின் இறுதி நாளிலே இத்தலத்திலே வந்து தங்கி இருந்து இங்கே எழுந்தருளி இருக்கும் கோணபிரான் அக்னீஸ்வரர் என்னும் அந்த சிவனை வழிபட்டு அவர் சிவலோகம் அடைந்தது இத்தலத்தில் இருந்துதான். இத்தலத்திலே இப்பொழுதும் அந்த சித்திரை மாதத்திலே நடைபெறுகின்ற சதய விழாவன்று நாவுக்கரசர் பிரான் சிவலோகம் சென்ற காட்சி இங்கே விழாவாக கொண்டாடப்படுகிறது. சுந்தரருக்கு செங்கலை தங்கமாக மாற்றி இறைவன் திருவிளையாடல் செய்த இடம் இதுதான். முருகநாயனார் அவதார ஸ்தலம் இதுதான். இங்கு வந்து வழிபட்டவர்கள் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், அக்னி பகவான், பரத்வாஜர், சிறுதொண்டர், திருநீலநக்க நாயனார் மற்றும் நளச்சக்கரவர்த்தி. இத்தலத்திலே அக்னி பகவானின் உற்சவ திருமேனி ஒன்று இருக்கிறது, மிக அற்புதமானது. இத்தலத்திற்கு செல்பவர்கள் அருகிலே இருக்கின்ற வர்த்தமானீஸ்வரரையும் சென்று வழிபட வேண்டும். ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருப்புகலூர் சென்று நன்னிலம் நாகப்பட்டினம் சாலையிலே இருக்கின்ற ஊர், நன்னிலம் நாகப்பட்டினம் சாலையிலே இருக்கின்ற ஊர், நாற்புறமும் அகழி சூழ்ந்த அழகான கோவில். அந்த அகழிக்கு நடுவிலே கோவில் இருக்கும் அமைப்பை பார்ப்பதற்கே ஒரு ஆனந்தமாக இருக்கும். இத்தலத்திற்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அவசியம் செல்ல வேண்டும், மற்றவர்களும் செல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே சந்திக்கும் பொழுது ஆயில்ய நட்சத்திரத்திற்கான மற்றொரு கோவிலை பற்றி உங்களிடம் தெரிவிக்கவிருக்கிறேன். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர்
ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.